Hi everyone, welcome to my channel. இந்த சேனல்ல இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வரும். நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்போல்லாம் என்னோட ஹேர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணுற மாஸ்க் தான் இது. ஸோ இந்த வாட்டி நான் வந்து இந்த மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு. ஸோ இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது, எல்லாம் வீட்லேயே அவைலபிளாக இருக்க மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து பாயில்டு ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போடுறேன். ஸோ இது நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம். நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு தயிர் வேணும். வீட்டிலே செஞ்ச தயிராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டில் செஞ்ச தயிர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நான் வந்து எடுக்கிறேன். என்னோட நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கர்ட் மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். கடையில் வாங்கின தயிரில் வந்து என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் செஞ்ச தயிர்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாஸ்கில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைஸ் என்ன பண்ணணும்னா நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடும், நல்லா ஷைனிங் ஆக்கிடும். அண்ட் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து டீடாங்கிள் பண்ணிவிடும். தயிர் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளமோ இல்லை இச்சி ஸ்கேல்ப் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிடும். ப்ளஸ் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனர் மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் ஹேர் நல்லா நரிஷ்டாக இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இந்த மாஸ்கில் நெக்ஸ்ட் நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை டேமேஜ்டு ஹேராக இருந்துச்சுன்னா ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் ஆயில் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இது மாதிரி ஹேர் மாஸ்க் பண்ணும்போது கூட கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து வாயும் ஆயுர்வேதாவோட ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு purple.comல வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு நல்லா ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் சப்போஸ் உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் குவான்டிட்டி தான். அண்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை கோல்டு இருந்தாலும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் கோல்டு ஆகிடக்கூடாதுல, அதுக்காக தான். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹேர் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ நல்லா ஸ்டிக் ஆகும் இது. இந்த ஹேர் மாஸ்க் நான் வந்து ஃபுல் லென்த்தில் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 30 மினிட்ஸ் இந்த ஹேர் மாஸ்க்கு அப்படியே வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாம்பூவில் வாஷ் பண்ணணும். ஷாம்பூக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து இந்த குட் வைப்ஸோட ஆனியன் ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன ஷாம்பூ இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரீசெண்டாக பியரில் வந்தது. ஸோ ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு இந்த ஷாம்பூவை நான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். நல்ல ஒரு க்ளாஸி எஃபெக்ட் இருக்கும் ஹேருக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் மாஸ்க் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் அதோட பிளேலிஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, Akshara saying bye bye and take care of yourself.